பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாபுதானா வடை தான் செய்ய போறோம். இது எந்த ஸ்டேட்டோட ஃபுட் உங்களுக்கு, இது எந்த சமயத்தில் சாப்பிடும், எப்போ சாப்பிட்டு நல்லது, இந்த மரவள்ளிக்கிழங்குல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோஸ் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு என்ன பண்ணீங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அது நீங்கள் அதை வந்து ஹாட் வாட்டரில் ஊற வைங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பஃபியாக நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ இதை ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது எடுத்தீங்கன்னா தண்ணியே இருக்காது உங்களுக்கு. நல்லா வந்து உங்களுக்கு மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பச்சை மிளகா ஒரு 2 அல்லது 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடை பதத்துக்கு வரணும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த 4 காணதி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நீங்கள் நினச்சி நீங்கள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடலாம் நீங்கள். இப்போ இந்த சாபுதானா வடைங்கிறது எங்கன்னா மகாராஷ்டிரால வந்து பாரம்பரியமான ஒரு உணவு இது. இது வந்து எப்போ விரத நாட்கள்ல அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம், இல்லை வந்து உங்களுக்கு நவராத்திரி இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு நம்ம விரதம் முடிச்சோடனே வந்து நம்ம வந்து லைட் ஃபுட்டாக சாப்பிடணும். அதுக்காக தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் இந்த இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்டை எடுத்துட்டு நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி 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 நீங்கள் அதில் நிறையா வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சாபு வடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி நம்ம டீ கடையிலலாம் வடை பஜ்ஜி இருக்கோ அதே மாதிரி எல்லா டீ ஷாப்லேயுமே இருக்கும். இது டீயோட நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரவள்ளிக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து ஏராளம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பிரச்சனையை சால்வ் பண்ணுது, உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து சால்வ் பண்ணுது. அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. தலைவலி, கண் பார்வை பிரச்சனை, இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது வந்து மரவள்ளிக்கிழங்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கடாயில வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வடையா நீங்க போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சாபுதானா வடை ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கோட இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க வந்து சாலடாவோ இல்லை வந்து நீங்க வந்து நான்வெஜ்ஜோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த சாபுதானா வடையோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சட்னி தான். இதோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை பார்த்துக்கோங்க. நான் செய்யும் போது கூட நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சில. பட் இதோட இந்த கிரீன் சட்னியோட சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு. இது மாதிரி இந்த கிரீன் சட்னி இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் நான்வெஜ் தந்தூரி ஐட்டம் 65 எதுக்குனாலும் நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு. ஸோ சூன் இதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து சாபுதானா வடை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த மாதிரி நிறைய டிஷஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.